எப்போ அந்த நாக ரூபத்தில் அம்மா உன்னை தேடி வந்தாங்களோ கண்டிப்பாக அந்த மகமாயியுடைய ஆசீர்வாதம்ன்றது உனக்கு இருக்குது. நான் பெரும்பாலுமே நான் வந்து சொல்லிப்பேன், தேவி உபாசகர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் நான் சொல்லிக்கிறது நான் மகமாயி தான், எனக்கு மகமாயி உபாசகர்ன்றது தான், எனக்கு மகமாயி தான் எல்லாமே. அந்த மகமாயிக்குள்ளே கருமாரியும் அடக்கம், காத்தியாயினும் அடக்கும், சமயபுர மாரியும் அடக்கும், சங்கரியும் அடக்கும், பாளையத்தம்மன் பவானியும் அடக்கும், மாசாணி அம்மனும் அடக்கம். அவங்க எல்லா தெய்வங்களுமே அவங்க தான். அந்த மகமாயின்றதுக்குள்ளே நாகாத்தம்மன், படவேட்டுவன், முத்துமாரியம்மன், முண்டக்க கண்ணி அம்மன் எல்லா தெய்வமுமே யாருக்குள்ளே அடக்கம் அப்படின்னா அந்த மகமாயின்ற வார்த்தை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த மகமாயி உபாசகர்னு என்னை கூப்பிட்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிஜமாகவே அவங்க பிரத்யட்சம். அந்த சமயபுரத்தா மகமாயி கருமாரின்னா இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடியே நான் இல்லை. அந்தளவுக்கு அவங்க இவங்க எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் தேவதை, அவங்க தெய்வம். இவங்களுக்கு அந்த அதிதேவதையாக வரவங்க தாமா அந்த சப்த கன்னிகள். எந்த தெய்வம் நேருக்கு நேர வர முடியாதுன்னு சொல்கின்ற நேரத்தில் தான் அந்த சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கின்ற இந்த வராகி அம்மாவை அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிமிஷம் நான் வந்து இந்த வீடியோ பதிவு கொடுக்கணுன்னு ஆரம்பிக்கிற நேரத்தில் எனக்கு சேலத்துலேருந்து அவர் சிவனடியார் எடுக்கிறாரு. அம்மா எங்கள் ஊர் திருச்செங்கோடில் நான் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வரேம்மா, முடிச்சுட்டு வந்தால் என் கையில் வந்து வைஷ்ணவி அம்மனோட கலசம் கிடச்சதுன்னு சொல்லிட்டு அதான் கேட்டேன். சாமி அந்த வைஷ்ணவி யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். உங்கள் வாயால் சொல்லுங்கம்மா நான் கேட்குறேன்றது. அந்த வைஷ்ணவி தான் சமயபுரம் மாரியம்மன், அதனால தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வருது. அப்போ சப்தகன்னிகள் ஒருவர் யார்? வைஷ்ணவி தான் சமயபுரம் மாரியம்மன். அதே மாதிரி தான் பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி. யாராலையும் முடியலைன்னும் போது தான் சாமுண்டேஸ்வரி வராங்க. சேலம் மாவட்டம் பக்கம்னா பார்த்திங்கன்னா சௌடேஸ்வரின்வாங்க, கர்நாடகா தான். அப்போது சப்த கன்னிகளில் ஆதிபராசக்தி தான் இந்த 7 மாதாக்களாக பிரிகிறாங்க. புரியுதாம்மா? அந்த 7 மாதாக்களில் ஒருவராக தான் இந்த பஞ்சமுகி நாயகி வராகி அம்மா வராங்க. அதுவும் உனக்கு கூப்பிடாமே வந்திருக்காங்க இல்லைம்மா. அப்போ நான் என்னோடய பதிவில் நீ தான் முதல்ல போடணும். கூப்பிடாமல் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஜெய்வராகி எனக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறதில் நீ போடணுமா. ஏன்னா பல பக்தர்களுக்கு உணரணும், அம்மா கூப்பிடாமையே நமக்கு முன்னாடி அவன் வந்திருப்பாங்க. நம்ம யாரை வேண்டி தொழுறோமோ, நம்மளுடைய பிரச்சனைக்கு யார் காப்பாற்ற வரப்போகிறாங்க, நம்ம குடும்ப சூழலில் யார் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது உருவாக்கப்பட்டதுமா. புரிஞ்சுக்கோமா? ஏன்னா வந்து இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. போன ஜென்மத்தில் முடிவாகி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம கணவன் மனைவினையாக இணையிறோம். மாமனார் மாமியாராக, மச்சினர் நாத்தனாராக சங்கமிக்கிறோம், அண்ணன் தங்கியாக பிறக்கிறோம். அப்போது அந்த நீ ஒரு வீட்டுக்கு மருமலாக நுழையும் போதே அந்த குலதெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்தாதாம்மா நீ நுழைய முடியும். நல்லவங்களுக்கு குலதெய்வம் என்றைக்குமே மருமகளை அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதாம்மா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. சூழல் காரணமாக நம்மளுடைய கருத்து வேறுபாடுக்காக எல்லா விதமான பிணக்குகள் வேறுபாடுகள் வந்தாலும் தெய்வத்தை நம்புங்க. ஏன்னா நம்ம கணவனை நம்ம நம்பினோம் தான் கணவனை நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை பாதுகாப்பாங்க, நம்மளை வாழ வைப்பாங்க. குலதெய்வத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. எந்த மாமனாராலையும், எந்த கணவராலையும், எந்த நாத்தனார்களாலையும், எந்த மச்சினர்களாலையும், எந்த ஓரவத்தியாலையும் நம்மளை எந்த எல்லையை விட்டு துரத்த முடியாது. குலதெய்வம் நினைத்தாதான் நம்ம அந்த இடத்த விட்டு விலக முடியும். புரியுதா? நம்ம நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் நமக்கு வரும். உனக்கு நாகமே ரூபத்தில் வந்து துணை இருக்காங்க. அதே போல் ஒரு வருடமாக அந்த செவுத்தில் இந்த நீரோட்டத்தோடு அந்த ஓதம் வடிவில் வராகியமாக பிரத்யட்ச அழகு கண்ணோட காட்சி கொடுக்குறாங்க. அந்த புகைப்படத்தையும் நான் போடுறேன் பாருங்கள். இந்த மங்கைக்கு எப்படி துணை இருக்காங்களோ, இவங்க மாங்கல்யத்தை எப்படி கணவனுக்கு துணையாக இருந்து இவங்க பக்க துணையாக இருக்காங்களோ, தாலின்றது மிகப்பெரிய கவசங்க ஒரு பெண்ணுக்கு. அந்த தாலிக்குரியவன் தகுதி கூடியவன் யார்? கணவன். அதனால தான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்கிறாங்க. எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த தாலிக்குண்டான மகத்துவம் வந்து குலதெய்வத்துக்கு தெரியும், அந்த பத்தினிக்கு தெரியுமா. மார்கண்டியன்கிட்டேருந்து போராடினா மாதிரி அந்த கணவனுடைய தாலியே மீட்க முடியும். சமீபத்தில் என்னோடய வாழ்க்கையிலும் அது நடந்தது. அதால் எப்பேற்பட்ட
கட்டுக்களை கூட வந்து கழட்டி நம்மளுடைய மாங்கல்யத்தை மீட்டு கொடுக்குற அதீத சக்தி மகமாயிக்கு உண்டு. அந்த மகமாயி அம்சமாக இருக்கின்ற சப்தகன்னிகளுக்கு உண்டு. அந்த சப்தகன்னிக அம்சத்தில் வராகி அம்மா மட்டும்தான் நம்மளால் எளிதில் நம்மளோட கலக்க முடியும், நம்மளோட ஒன்றிணை முடியும். அந்த வகையில் உனக்கு வராகி அம்மா உன்னோட பேரும் வான்ற அம்சத்தில் ஆரம்பிச்சிருக்கு, வராகி அம்மாவும் வான்ற அம்சத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விஷயம் தெரியுமாம்மா, உன்னுடைய தொலைபேசியை எடுத்துட்டு நான் பூஜையில் இருக்காமான்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ணுறேம்மா, ஓம் வராகி அம்மா போற்றின்ற சொல்லும் பொழுதே உன் பேரை சொல்லி போற்றின்னு சொல்கிறேன். அப்போ என்ன அறியாம என்ன இந்த மகளுடைய பேரை சொல்லி போற்றின்னு சொல்லணும் போது அப்போ என்ன அர்த்தம், இந்த மகளுடைய வராகி அம்மா இருக்காங்கன்றதான் அர்த்தம். ரொம்ப சந்தோஷமா என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்ததுமா, இந்த மகளுடைய பெயரை சொல்லி உன் பெயர் சொல்லி போற்றின்னு சொல்கிறேன், அவங்களதும் வா உன்னோடதும் வா. அப்போது உடனே ஒரு ஆச்சரியம் வந்தது. அப்போது வராகி அம்மா இந்த மகளுடைய நாமத்தோட அவளுடைய இருக்கான்றதை என்னால் உணர முடிஞ்சது. எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். நாகாத்தம்மா துணை இருக்காங்க, கருமாரியம்மன் நாகரூபத்தில் இருக்காங்க, மகமாயி துணை இருக்காங்க. இன்றைக்கி நான் பேசும்பொழுது இன்றைக்கி பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமியில் நான் மனசார உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி எந்த தெய்வம்னா என்னோட இருக்கோ, செல்லியம்மா இருக்காங்க, சமயபுரத்தம்மா இருக்காங்க, படவேட்டம்மா இருக்காங்க, கருமாரியம்மா இருக்காங்க, வராகியம்மா இருக்காங்க, சப்தகன்னி மாதர்கள் இருக்காங்க, என்னுடைய அண்ணன் நாராயணன் பெருமாள், அவர் சமயபுரத்தினுடைய மகமாயி அண்ணன் நாராயணன் பெருமாள் இருக்காங்க. இன்றைக்கி யாரோடெல்லாம் நான் ஒருங்கிணைந்தேனோ அந்த முருகன் இருக்காங்க, முனீஸ்வரன் ஐயா இருக்காங்க. இன்றைக்கி யாரோடனா என் மனசில் ஒருங்கிணைஞ்சு அவங்க ரூபத்தை நான் பார்த்துட்ருக்கேனோ அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் கார்த்திகை பௌர்ணமி நிறைந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். உனக்குன்னு ஒரு நாள் ஜாதக ரீதியாக வாக்கு சொல்லும் போது இதற்கான காரண கர்த்தாக்கள் தெரியும். இதை எப்படி நம்ம கையாளுவதுன்றதை அம்மா அன்றைக்கி கற்றுக் கொடுப்பாங்க. அது வரைக்கும் பொறுமை கடன் இருந்தது, பொறுத்தார் பூமி ஆர்வா. என்றைக்குமே நல்லது தான் ஜெயிக்கும், எல்லாம் கடந்து போகும், தீமையும் கடந்த நன்மை வரும். பூமியில் யார்னா விட்டு கொடுத்தவங்க யாருமே கெட்டு போனது இல்லைம்மா, ஞாபகம் வச்சுக்கோமா. என்னோடய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ரொம்ப ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா நான் நிறைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்துருக்கேன். தாய்கிட்டையும் சரி, சகோதரர்கிட்டையும் சகோதரிக்கிட்டையும் சரி, கணவன் வீட்டிலையும் சரி, கணவர் வாழ்க்கையிலும் சரி, நிறைய பேருக்கு என்னோடய வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நிறைய சோகங்கள் விட்டு கொடுத்தல இருக்குது. ஆனால் என்னோடய தேடுதல் நிறைய இல்லைன்னா கூட, என் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கூட, ஆனால் இது தெய்வத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த படகை நீந்தி கொண்டு வரது யாருன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வழிபட்டு வர தெய்வம்மா. இன்றைக்கி நேத்திக்கும் வந்துடாது இந்த தெய்வ பலம். சிறு வயதுலேருந்தே அந்த பிள்ளை பிராயத்துலேருந்தே உனக்கு அந்த பலம் இருந்தால் தான், போன ஜென்மத்தை இந்த ஜென்மத்தை நம்ம புண்ணியம் செய்திருந்தால் தான் தெய்வத்தை பற்றி பேச முடியும், தெய்வத்தை பற்றி நினைக்க முடியும், தெய்வத்தோடு வாழ முடியும், தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம தேடி இந்த மகளை தேடி வராகி அம்மா எப்படி நிழலுருவில் அந்த நீரோட்டத்தில் செவத்தில் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார்களோ, நாகரூபத்தில் வர்றார்களோ, அதே மாதிரி நம்மளுடைய எல்லார் வீட்லேயும் விளக்கொலியில் எப்படி அம்மா வந்துட்டுருக்காங்களோ அதே மாதிரி அம்மா வருவாங்க. அம்மா எந்த ரூபத்தில் வேற வருவாங்க, சின்ன பூச்சி ரூபத்தில் வருவாங்க, வண்டு ரூபத்தில், அந்த முகத்தை எடுத்தான்னா தெரியும், வள்ளி ரூபத்தில் வருவாங்க, திடீர்னு அந்த எல்லையிலேயே இருக்காத காட்டுப்பன்றி ரூபத்தில் வருவாங்க, கனவுல வருவாங்க. எந்த ரூபத்தில் வேணால் அம்மா கனவுலையும் வருவாங்க, நனவுலையும் வருவாங்க. யார் மனுஷங்க எந்த ரூபத்தில் வேணால் வந்து வாக்கு கொடுத்துட்டு போவாங்க. கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லது கிடைக்கும். நம்புமா, நல்லதே நடக்கும். நல்லதை நினச்சா நல்லது தான் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. உன்னுடைய கார்த்திகை பௌர்ணமி அதுமா இந்த ஒதுப்பதிவில் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். வராகி சோல் பியூரிட்டி நம்ம எல்லாரும் இணைந்து தான். இது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என் கணவருக்கு பிள்ளைகளுக்கு சொந்தம் இல்லை. அனைவருடைய பற்றுதல், அனைவருடைய அன்பு பாசம் இணைந்த ஒரு இது சங்கமம் தான் இந்த வராகி. பார்க்கடல் மாதிரி வராகி அண்ணா பயணிக்கின்ற இந்த அமுத கடல், அன்பு கடலில் நம்ம இணைந்திருக்கோம். கவலைப்படாதமா, நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நீங்கள் கேட்டதுன்னா கொடுக்கறதுக்கு, அதிக வரத்தை வாங்கி தரத்துக்காக தான் வராகி அம்மா நம்மளோட இருக்காங்க. வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனோட வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி என்பது போல எங்களுக்கு வல்லமையும் அந்த வராகி அம்மா எனக்கும் என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நம்ம
பரம்பரை எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை தரட்டும். நம்ம கேட்டதை தருகின்ற வரைக்கும் காத்திருக்கின்ற மன வலிமையை நமக்கு தரட்டும். அதே போல் எல்லா கர்மாவிலிருந்து கடந்து வர வரைக்கும் நமக்கு அம்மா பக்கத்துணையாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டு தரட்டும். இந்த மங்கையுடைய வாழ்க்கையில் வளமை வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும். அந்த மங்கையுடைய முகத்தில் வந்து கணவரோடு இணைந்த ஒற்றுமையான வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இன்றைக்கி கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. சூழ்நிலை காரணமாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும், மன ரீதியாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும் அம்மா என்றைக்குமே உடல் ரீதியாக பிரிக்க மாட்டாங்க. குலதெய்வத்தோட அருளோட. உன் வீட்டு குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாம்மா? பெண் தெய்வமும் இருக்குங்கம்மா. ஆமா, கன்னிமார் சாமிகளும் குலதெய்வம் தான். கருப்பண்ண சுவாமி, பேச்சியம்மா, கண்ணாசியப்பன். அம்மா மெய் சிலுக்கிறது உனக்கு சிலுக்குதாம்மா? என் உடம்புல வந்து அந்த தெய்வம் வந்தால் உன் உடலும் சிலுக்கம்மா, நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும். ஆமாங்கம்மா, நிலா வெளிச்சத்துல, பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல கீழே நின்றுட்டு இருக்கேன், சிலருக்கு. ஆமா, இதுதான் எனக்கு மகமாய் கொடுத்த அருள். மகமாய் உபாசகராக நான் அடைந்த பலன் என்னன்னா, என் உடலில் தெய்வ சக்தி வந்தது அப்படின்னா அந்த தெய்வ சக்தி இவங்க உடலிலையும் உங்கள் உடலிலும் தெரியும். இன்றைக்கு என்னையும் இந்த மகளையும் பேச வைத்தது யார் என்று சொன்னால், இவங்களோடு இணைந்திருக்க குலதெய்வம் தான் பேச வச்சுட்டு இருக்காங்க. அந்த குலதெய்வத்தை அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் என்றைக்கும் நிற்குமா. உன் கணவர் என்றைக்கும் உன்னையே அண்டி இருப்பார், உன்னையே நாடி வருவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் போல சேர்ந்து சம்பந்தியாக வருவீங்க. திருச்செங்கோடு போய் அர்த்தநாரீஸ்வரர் தரிசிக்கிற பாக்கியம் தம்பதியாக இருக்கிற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடவுளோட அருளும் உனக்கு துணை இருக்குமா. ஆடாத பெய்யும் ஆட்டி வைப்பா, ஓடாத பெய்யும் ஓட்டி வைப்பா. நமக்கு செய்த வல்வினையும் தீவினையும் ஓட்டி வைக்கிற சக்தி யாரும் உண்டா? அந்த பேச்சியம்மாவுக்கு இருக்குது. பேச்சியம்மாவை கூப்பிடுமானி, அவங்க ஓட்டி விடுவாங்க பல தீய சக்திகளை. அதற்கான வலிமையும் வல்லமையும் வராகியம்மா உன்னோடு இருந்து பலமாக இருந்து உன்னை காப்பாற்றுவாங்க. தீய சக்தி எதிர்கொள்வதற்கு வராகியம்மா உன் உடலோட உடலாக கலந்து அதை விரட்டுவதற்கு உட்காந்துட்டு இருப்பாங்கம்மா. நீ கவலையப்படாத. அடுத்த முறை நீயா மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இந்த வராகி சோல் பியூரிட்டியில் இதுக்கு அடுத்த இந்த உண்மை வாக்கினுடைய உன்னதத்தை நீ உணரப்போகிற. அதற்கான நாளும் வெகு விரைவில் இல்லை. 3 மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அந்த நம்பிக்கையோடு நாம் வராகி அம்மாவை வழிபடுவோம், மகமாயை துதிப்போம். என்றைக்கும் கருமாரி காத்தியாயினி மகமாயி சமயபரத்த அருளோட, சப்தகன்னிகள் அருளோட, குலதெய்வம் பேச்சியம்மானுடைய அருளோட, எல்லை காத்த குலசாமியுடைய அந்த முனீஸ்வரன் அருளோட எல்லா வல்லமையும் பொருந்திய ஒரு அம்சத்தோடு நீ எல்லா விஷயத்தையும் மீண்டு வரணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதற்கான அந்த விஷயங்களையும் வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு அளிக்கிறேம்மா. பௌர்ணமி நிறைஞ்சனால இந்த அளவுக்கு நான் யாரோடையும் இவ்வளோ நேரம் மனவிட்டு பேசினதில்லை. நான் இன்னைக்கு பண்ண பூஜையோட பலன் வந்து என் குடும்பத்துக்கு சேருதோ இல்லையோ கண்டிப்பாக சேரும். அதே நேரத்தில் அந்த பூஜையோட பலன் உனக்கும் பலிக்கட்டுமா. நல்லா இருக்கணும். நீ மன மகிழ்ச்சியோட நீ காலையிலேருந்து நீ ரொம்ப மனவேதனையோடு அழுகியிலே இருந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா நீ? ஆமாங்கம்மா, காலையில அப்படி ஒரு சம்பவம். நான் வந்து வணங்கவே கூடாது, அப்பதான் என்னுடைய வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் காலையில நீ என்னோட பேசும்போதுனா மன அழுகை ஓலத்தோடு இருக்க. அந்த நேரம் அந்த அழுகையை ஓலத்தையும் நான் விரும்ப மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேசும்போது தைரியமாக இருக்கணும்னு சொல்லுவேன். புரியுதா? ஆனால் அதற்கான பிரார்த்தனை நான் செவிசாய்ப்பேன். அதே மாதிரி இப்போ நீ பேசும்போது சாயங்காலம் 8 மணி அளவில் நீ பேசும்போது கூட மனசுக்குள்ளே ஒரு அழுகையும் வேதனை இருந்தது. இப்போ உனக்கு இருக்காமா என்னோட பேசும்போது? இல்லைங்கம்மா, ரொம்ப தைரியமா இருக்க. நிலாவை பாக்குறேன், நிலாவை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அந்த ஒளிவட்டம் என்னுடைய வாழ்க்கையிலயும் தெரியுது. கண்டிப்பாமா. நான் எப்போதுமே நிலாவை வந்து பௌர்ணமியை வந்து பார்க்கும்போதும் சரி, ஒவ்வொரு முறையும் நிலாவை நான் ஒளியை பார்க்கும்போதும் சரி, அந்த வளர்பிறை நேரத்திலும் சரி, தேய்பிறை நேரத்திலும் சரி, நான் வந்து தெய்வமாக தான் பார்ப்பேன். பெண் தெய்வங்களாக பார்ப்பேன் நிலாவை பார்க்கும்போது. அதே மாதிரி சந்திரமௌலீஸ்வரா பரமாச்சாரியார் வழிபடுகின்ற காஞ்சி மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பார்ப்பேன். காமாட்சி அம்மனா பார்ப்பேன், கருமாரி அம்மனா பார்ப்பேன். யாரெல்லாம் பிறையில் சூடி கொண்டிருக்கிறார்களோ நெற்றியில் அவங்களாம் பார்ப்பேன். திரிசூலம் டிவியில் பிறை சூடி கொண்ட தெய்வங்கள்னு ஒரு எபிசோடு கூட போட்டிருக்கோமா. TRISULAM டிவின்னு ஒரு டிவி இருக்குது, என்னோட திரிசூலம் டிவி யூடியூப்பில். அதில் பாருங்கள், பிறை சூடி கொண்டு இருக்க தெய்வங்கள்னு. நான் இன்னைக்கு காலையிலேருந்து பௌர்ணமி நேரத்தில் வடிவுடையம்மனை நினச்சிருக்கேன், காமாட்சி அம்மனை நினச்சிருக்கேன், ராஜராஜேஸ்வரி நினச்சிருக்கேன். யாரெல்லாம் பிறையில் சூடி கொண்டு இருக்கிறார்களோ அந்த பெண் தெய்வங்கனா நினச்சிட்ருக்கேன். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நிலவொளியை நீயும் பார்த்துட்டே இருக்கம்மா. அந்த நிலவொளியோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கட்டும். அந்த காமாட்சி அம்மா நிலவு ரூபத்தில் அந்த லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி எல்லாம் வல்ல குலதெய்வத்தோட அருளோட வராகி அம்மாவோட வலிமையோட
உனக்கு வாழ்க்கையை வரட்டுமா, வசந்தமாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாங்க. வராகி அம்மாவால் இந்த வசந்தம் வந்ததுன்ற இந்த மகமாய் உபாசகர்கிட்ட நீ சொல்ல போகிற அந்த அம்சத்தை, நீ இந்த சக்தி அம்சத்தையோட வலிமையை நீ பார்க்க போகிறம்மா. சீக்கிரமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட கடவுள் நமக்கு ஜெயிச்சு காட்டுவாங்க. எதுக்குமே தோண்டு போகாதீங்க. நான் படாத கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கி நான் ஜெயிச்சுட்டு வரேன்னா அது காரணம் அந்த நம்பிக்கை தான். சர்வம் மகமாய்க்கு அர்ப்பணம்ன்ற அமைப்பில் தான் வராகியமாக இருக்கும்போது நமக்கு இதுக்கு கவலை இல்லைம்மா. கண்டிப்பாக அவங்களோட 2 கண் பார்வை உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே தர்றோம். நான் அதுதான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். 8 மணிக்கு கும்பிடக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, அதுவும் வாராகி அம்மாவை கும்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உலகம் ஃபுல்லாத்தையும் தர்றேன், கும்புறதை விட்டுருன்னு சொன்னா கூட நான் என்ன முடிவு பண்ணுவேன், அம்மா இருந்தா போதும், நம்ம கூட எல்லாமே கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அம்மா கும்புறதை நான் எந்த சூழ்நிலையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா கிட்ட நான் வேண்டும் போதுமே என்ன நடந்தாலும் சரி, கர்மா சூழ்நிலை மனிதர்கள்னால என்ன நடந்தாலும் சரிம்மா, என்ன நடந்தாலும் நீ எங்க கூட இருமா, என் கூட இருமா, இது மட்டும்தான் நான் கேட்பாமா. இதுதான் புத்திசாலித்தனம். முதல்ல கடவுளை நம்ம விட்டு போக விடாமல் பார்த்துக்கணுமா. கடவுளை நம்ம கிட்ட வரவழைக்கணும், அதை நிற்க வைக்கணும். நிற்க வச்ச கடவுள் நம்மளை விட்டு போகாமல் காத்துக்கணும். இதுக்கு ஒன்று அங்குசம் என்ன அப்படின்னா, கருவினா நம்மளுடைய அன்பு மட்டும்தான். இது மட்டும் உண்மையாக இருந்து நேர்மை நன்மை இருந்தது, நம்ம வாக்கு சுத்தம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு யாருமே இடைத்தரகருக்கு தேவையில்லை. கடவுளை பொறுத்த வரைக்கும், வராகியம்மா பொறுத்த நமக்கு கடவுள் தேவையில்லை. நம்மளுடைய வார்த்தைகள் தான் பலம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறது என்னுடைய வார்த்தைகள் தான் பலருக்கு பலமாக இருக்குது இல்லைம்மா. என்னுடைய வார்த்தைகள் தான் இவங்களோட அழுகியை போக்கியிருக்கு. இந்த வார்த்தையை கொடுக்கறது யார், இந்த வல்லமையை கொடுக்கறது யாருன்னா அந்த மகமாயி வராகி தான். அவங்க அருளால் எல்லா பேரும் கிடைத்து இனி உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையணும். நிறைந்த பௌர்ணமி நன்னால உன்னுடைய வாழ்க்கையும் நிறைந்து காணப்படணும். அந்த நிறைந்த சந்தோஷத்தோடு நீ சென்னைக்கு என்னை தேடி வரணும். உண்மை வாக்கின் உன்னதத்தோட உலகத்துக்கு நீ காட்டணும். வராகியம்மாக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் வல்ல கருமாரிக்கும் சமயபுரத்தாகும் நாகாத்தம்மனுக்கும் படவேட்டுக்கும் பேச்சுமறை அம்மனுக்கும் முத்துமாரி அம்மனுக்கும் முண்டக கண்ணி அம்மனுக்கும் எல்லாம் வல்ல வடிவடி அம்மனுக்கும் காமாட்சிக்கும் நம்ம வணக்கத்தை செலுத்தி இறையருள் இறைசக்தி அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது கர்மவினைப்பலன் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர். என்றும் வராகி அம்மா நமக்கு துணை இருப்பாங்க என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் வள வருவோம். ஓம் சக்தி, ஜெய் வராகி.